இல்லைன்னா ஆனால் சாதாரண சின்ன நாடு இலங்கை. அந்த நாட்டை வந்து நம்ம இவ்வளோ பெரிய இந்தியா வல்லரசு நாடு வந்து அந்த ஒரு சின்ன நாட்டை வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி மீனவரோட துயரத்தை துடைக்கணும் ஒரு எண்ணமே இல்லை. ஒட்டு மொத்தத்தில் அந்த ஒன்றியரோட நோக்கமே வந்து தமிழ்நாட்டு மீனவர்களை ஒட்டுமொத்த அழிச்சிடணும். சுமார் 167 விசைப்படுறது நேற்று தினம் கடலுக்கு மீன்பிடிக்க தொழில் சென்றார்கள். இது கோட்டைப்பள்ளி துறைமுகத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கு ஒரு விசைப்படுகிற இலங்கை நேவி சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சிறை அடைக்க வருகிறார்கள். இது வந்து தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் பல பேட்டிகளை கொடுத்துருக்கோம், அரசுக்கு பல எச்சரிக்கைகளை கொடுத்துருக்கோம், பல எங்களுக்கு போராட்டங்களை கொடுத்துருக்கோம். இது காரணமே வந்து ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசு தான் தமிழ்நாட்டு மீனவனை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணுங்கிற ஒரு முடிவில் அந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னா ஆனால் சாதாரண சின்ன நாடு இலங்கை. அந்த நாட்டை வந்து நம்ம இவ்வளோ பெரிய இந்தியா வல்லரசு நாடு வந்து அந்த ஒரு சின்ன நாட்டை வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி மீனவரோட துயரத்தை துடைக்கணும் ஒரு எண்ணமே இல்லை. ஒட்டு மொத்தத்தில் அந்த ஒன்றியரோட நோக்கமே வந்து தமிழ்நாட்டு மீனவர்களை ஒட்டுமொத்த அழிச்சிடணும். அவன் தமிழ்நாட்டு மீனவனை இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த காழ்ப்புணர்ச்சியில் தான் இன்றைக்கி அரசு வந்து இயங்கிட்டு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் இதோட வந்து 168 விசைப்படகுகள் இன்றைக்கி இலங்கை வசம் உள்ளது. மாநில அரசு வந்து நான் எங்களுக்கு கோரிக்கை வச்ச முதலமைச்சரோட அவங்களுக்கு எங்கள் மானியம் வேணும் 5 லட்சம் கொடுத்தாங்க. எங்கள் 7 லட்சமாக கேட்டாங்க. முதலமைச்சரோட மானியம் இது எங்களுக்கு கோரிக்கை வச்சேன். முதலமைச்சர்கள் கருணை அடிப்படையில் எங்களுக்கு இது 7 லட்சம் தருவதாக உறுதியளித்திருக்காரு. அந்த நம்பிக்கையில் இருக்கும். இன்னைக்கு ஒரு விசைப்பட ரேட்டை வந்து 10, 20 லட்சம் 25 லட்சம் ஒரு பெரிய வந்து ஒரு 50 லட்சம். ஆனால் இன்றைய தான் நேற்று இலங்கை அரசு வந்து கோர்ட்டில் வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு விசைப்பட சிறைப்பிடிக்கப்பட்டால் 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும். டிரைவருக்கு மீனவ தொழிலாளிக்கு 6 மாதம் சிறை தண்டனையும் இரட்டடிப்பு, அதாவது அந்த போட்டு ஓனரு அவரே டிரைவராக இருந்தால் அவருக்கு 2 வருஷம் சிறை தண்டனையும், அவருக்கு 5 கோடி ரூபாய், அதாவது இலங்கை பணத்துக்கு 5 கோடி ரூபாயும், நம்ம இந்திய மணிக்கு 42,50,000 ரூபாய் அபராதம் விதிப்பதாக நேற்று தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இலங்கை அரசு. இது எவ்வளவு ஒரு மடத்தனமான அந்த தீர்ப்பை வழங்கியிருக்குது. இதுக்கு மத்திய அரசு எதுவும் கண்டுகொள்வதில்லை. எத்தனை கோடி அபராதம் விதித்தாலும் மத்திய அரசு கவலை இல்லை. ஏன்னா அவங்க நோக்கம் அடிப்படையே தமிழ்நாட்டு மீனவனை அடியோடு புதைக்கணும் நோக்கம் அடிப்படையில் தான் இன்றைக்கு அரசு நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நாங்கள் அரசுக்கு எச்சரிக்கை வச்சிருக்கோம். இதுபோல மீண்டும் சிறைப்பிடிக்கப்பட்ட மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்து மீனவர்கள் ஒன்றுமொத்தமாக கூட்டி எங்களுக்கு போராட்டத்தை நம்ம சந்திக்குவோம் என்று நான் எச்சரிக்கை முடிக்கிறோம் மத்திய மாநில அரசுக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் விசைப்படகு சங்க தலைவர் ஹசன் மொய்தீன்.